ஹலோ ஹாய் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் எந்த இடத்த பற்றி பார்க்க போகிறோம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான தகவல்களை நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அதாவது மக்களே, ஒருத்தர் கமர்ஷியல் பில்டிங்கு வாங்கணும்னு நினைக்கிறவங்க அந்த கமர்ஷியல் பில்டிங்கை வாங்குகிற உடனே வாடகை வரணும் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை வாங்குவாங்க. இல்லை கமர்ஷியல் இடம் வாங்கணும்னு நினைக்கிறவங்க கமர்ஷியல் இடம் வாங்கிட்டு அதில் பில்டிங் கட்டி அதுக்கப்புறம் அதை டெவலப் பண்ணி சேல் பண்ணணும். ஆனால் ஏற்கனவே கமர்ஷியல் பில்டிங்காக அது ரன் பண்ணிட்டு இருந்த அந்த பில்டிங்கை வாங்குறவங்களுக்கு இம்மிடியட்டாக அவங்க வாங்கக்கூடிய அடுத்த மாதத்துலேருந்து பார்த்திங்கன்னா ரெண்டல் இன்கம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம யூடியூப் சேனலில் இதே மாதிரி கமர்ஷியல் பில்டிங் தான் நல்ல வாடகை வந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு அருமையான பில்டிங் தாங்க சேல்ஸுக்கு வந்திருக்குது. அந்த பில்டிங் எந்த ஏரியாவில் இருக்குது, எவ்வளவு இடத்துல இருக்குது, எத்தனை பெட்ரூமில் இருக்குது, அந்த பில்டிங்கில் என்ன வருமானம் வருது அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். சென்னை ஆழ்வார்த்தி நகரில் இருக்கக்கூடிய மெகா மார்ட் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸு பேக் சைடு, அதாவது ராமாபுரத்தில் இருக்கக்கூடிய எஸ்ஆர்எம் காலேஜ்னால் எல்லாத்துக்குமே நிச்சயமாக தெரியும். இப்போ நம்ம சொல்லக்கூடிய கமர்ஷியல் பில்டிங் எஸ்ஆர்எம் காலேஜிலேருந்து ஜஸ்ட்டு மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா ஒரு 750 மீட்டர்லேயே இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரு கமர்ஷியல் பில்டிங் வந்துடுங்க. அந்த இடம் இருக்கக்கூடிய ரோட்டோட அகலம் பார்த்திங்கன்னா 40 அடி ரோடுங்க. இந்த இடத்துடைய லேண்டு ஃப்ரண்டேஜ் பார்த்திங்கன்னா 40 அடி. அந்த இடத்துடைய லேண்டு டைமென்ஷன், அதாவது நீள அகலம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 40க்கு 60ங்க. அந்த இடத்துடைய லேண்ட் ஏரியா, அதாவது மொத்த அளவு பார்த்திங்கன்னா 2400 சதுரடிங்க. இந்த 2400 சதுரடியில் கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர்னு கிட்டத்தட்ட 7000 ஸ்கொயர் ஃபீட் பக்கத்தில் இந்த பில்டிங் கட்டியிருக்காங்க. இந்த பில்டிங் கட்டி 3 வருஷம் தாங்க ஆச்சு, 3 இயர்ஸ் ஓல்டு தான். அதே மாதிரி இந்த பில்டிங்கில் மொத்தம் 16 பெட்ரூமோட கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, கிரவுண்ட் ஃப்ளோர், ஃபஸ்ட்டு ஃப்ளோர், செகண்ட் ஃப்ளோர், தேர்ட் ஃப்ளோர் சேர்த்து 16 பெட்ரூம் இருக்குதுங்க. அந்த 16 பெட்ரூமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப ஸ்பேசியஸாக இருக்கும். 16 பெட்ரூம்லையும் பார்த்திங்கன்னா 16 அட்டாச்சு பாத்ரூம், ஒவ்வொரு பெட்ரூமுக்கும் அட்டாச்சு பாத்ரூம் இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாமல் மேலே மொட்டை மாடியில் மேலே டாப் ஃப்ளோரில் அங்கே லெட்டின் பாத்ரூம் இருக்குது. கீழே கிரவுண்ட் ஃப்ளோர்லேயும் பார்த்திங்கன்னா சர்வெண்ட்டு அவங்க யூஸ் பண்ணுறதுக்காக லெட்டின் பாத்ரூம் வச்சுருக்காங்க. ஏன் இதெல்லாம் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, கமர்ஷியல் பில்டிங் வாங்குறது மட்டும் பத்தாதுங்க. அந்த கமர்ஷியல் பில்டிங்கில் ஏற்கனவே என்னவா இருந்துச்சோ அதோடு சேர்த்து வாங்குற பாருங்க. ஏன்னா இப்போ நம்ம சொல்லக்கூடிய பில்டிங் பார்த்திங்கன்னா லாட்ஜ் மாதிரி தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, லாட்ஜாக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நல்ல ரெண்டல் இன்கம் வந்துட்டு இருக்குதுங்க. அதில் அந்த 16 பெட்ரூமில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஸ்பேசியஸாக பெட்ரூமாக இருக்கும் ஏற்கனவே சொன்ன மாதிரி. அதே மாதிரி ஃபுல்லாக இன்டீரியர் ஃபுல்லாக ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அது ஒரு 3 ஸ்டார் ஹோட்டல், 5 ஸ்டார் ஹோட்டல் ரேஞ்சுக்கு உள்ளே அவ்வளோ ஒன்றொன்னையும் பார்த்து ரசித்து அவங்க பண்ணியிருக்காங்க பில்டிங் ஓனரு. அவங்க அர்ஜென்ட்டாக ஒரு பண தேவை இருக்குங்காட்டி மட்டும்தான் இந்த பில்டிங்கை சேல் பண்ணுறாங்க. இன்டீரியராக இருக்கட்டும், ரிசப்ஷனாக இருக்கட்டும், மேலே ஃபால் சீலிங்காக இருக்கட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம பார்த்தோம்னா எங்களுக்கு இந்த டிசைன் எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு யாருமே சொல்ல மாட்டோம். அந்தளவுக்கு ரொம்ப பார்த்து நல்லா செதுக்கி இருக்கிறாங்க பில்டிங்கை. அந்தளவு ரசித்து பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இந்த பில்டிங் மட்டும் சேல்ஸ் பண்ணுறது இல்லாமல் யார் இதை வாங்குறவங்க ஒருவேளை அவங்க இதை எடுத்து ரன் பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, இல்லைன்னா வேறு ஒரு டெனண்ட்டுக்கு வாடகை கொடுக்குற மாதிரி இருந்தாலும் சரி, அவங்க அப்படியே அவங்க கீயை கொடுக்கலாம். இவங்க பத்திரம் அவங்க பேரில் பதிவு பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த பில்டிங் கீயை அப்படியே அவங்க கொடுக்கலாம் ரெண்டல் அக்ரிமெண்ட்டுக்கு போட்டுட்டு. குறைஞ்சது ரெண்டல் அக்ரிமெண்ட்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா 3 லட்சத்துலேருந்து 4 லட்ச ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் நம்ம வாடகைக்கு விடலாங்க. அதே மாதிரி இதை பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பெர் மந்த்துக்கே 8லேருந்து 10 லட்ச ரூபா வரைக்கும் அவங்களுக்கு பிஸ்னஸ் ரன் ஆகுங்க. அந்த அளவுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாக, ரொம்ப டீசெண்டாக, நல்ல அருமையான ஏரியாவில் தாங்க இந்த பில்டிங் இருக்குது. அந்த 16 பெட்ரூமில் இருக்கக்கூடிய 16 ஏசி, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, 16 பெட்ரூமில் பெட்டு, காட்டு, டிவி அப்படி சொல்லிட்டு எல்லாமே டோட்டலாக சேர்த்து தான் ஏற்கனவே நம்ம யூடியூப் சேனலில் இந்த பில்டிங்கை பற்றின பதிவை போட்டிருந்தோம். அதில் 6.5 கோடி ரூபா
அப்புறம் 6 கோடி ரூபான்னு ஃபைனல் பண்ணி போட்டிருந்தோம். இப்போ என்னென்னா அவங்க வந்து உடனடியாக வந்து இதை விற்று சேல் பண்ணணும், பண தேவை இருக்குங்காட்டி 5.5 கோடி ரூபா ஃபைனல் ரேட்டு வந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் 5.5 கோடி ரூபாய்க்கு இந்த பதிவை யாராவது பார்த்துட்டு இந்த பில்டிங்கை பார்த்துட்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க தயவு செஞ்சு ரேட்டை மட்டும் வந்து குறைக்கணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து ரொம்ப லீஸ்ட்டாக ரொம்ப ரேட்டை வந்து குறைச்சி இமீடியட்டாக சேல் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும்தான் ரேட்டை வந்து ரொம்ப குறைச்சிட்டு 5.5 கோடி ரூபா அப்படிங்கிறத ஃபைனல் ரேட்டுன்னு அந்த இடத்த பில்டிங்கோட உரிமையாளர் வந்து எங்களை சொல்லியிருக்கிறாங்க. தயவு செஞ்சு இந்த பதிவை பார்க்குறவங்க இமீடியட்டாக வந்து எங்களை தொடர்பு கொண்டு பேசுங்க. கமர்ஷியல் பில்டிங்கோடு சேர்த்து ரெண்டல் இன்கம் வரக்கூடிய பில்டிங்காக தான் இந்த பில்டிங் இருக்குதுங்க. யாராவது உடனே வந்து இடம் பார்த்துருக்கிறவங்க இல்லை தேடிட்டு இருக்கிறவங்க யாராக இருந்தாலுமே இப்போ நம்முடைய யூடியூப் சேனலில் இந்த பதிவை நீங்கள் கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. உங்களுக்கு வந்து இடம் பார்க்கணும், பில்டிங்கை பார்க்கணுன்னா வாட்ஸ்அப்பில் லொக்கேஷன் ஷேர் பண்ணுறோம். நீங்கள் விருப்பப்பட்டால் எங்களுடைய ஸ்டாஃபை வந்து இந்த பில்டிங்கை காட்டுறதுக்கு அனுப்பிச்சி வரோம். பில்டிங்கை வந்து பாருங்கள். கண்டிப்பாக வந்து நீங்கள் பில்டிங்கை பார்த்துட்டிங்கன்னா எங்களுக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்ல மாட்டீங்க. அந்த மாதிரி வந்து ரொம்ப ரொம்ப அருமையாக வந்து செதுக்கி வச்சுருக்கிறாங்க. பில்டிங் வந்து நிச்சயமாக பிடிக்கும். உங்களுக்கு பில்டிங் பிடிச்சிருக்குதுன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். அப்புறம் நம்முடைய யூடியூப் சேனலில் ஒவ்வொரு பதிவுகளிலும் சொல்லிட்டு இருக்கிறோம். என்னென்னா முக்கியமாக வந்து நம்ம சொல்லிட்டு இருக்கிறோம், அழுத்தம் திருத்தமாக டெய்லியும் சொல்கிறோம். அக்ரிமெண்ட் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ பவர் ஹோல்டர் ப்ராப்பர்ட்டியோ இவங்களுடைய இடத்துக்கு உண்டான பதிவை நம்ம யூடியூப் சேனல் வந்து போடுறது கிடையாதுங்க. டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி மட்டும்தான் வந்து நம்ம போட்டுட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த ப்ராப்பர்ட்டியும் பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஓனரோட ப்ராப்பர்ட்டி தான். உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பிடிச்சிருக்குதுன்னா டைரெக்டாக ஓனர் மீட்டிங் தரோம். ஓனரை வந்து ரேட்டு ஃபைனலைஸ் ஆனதை நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணி நேரில் பேசிக்கங்க. உங்களுக்கு ஓகேவாக இருக்குது அப்படின்னா ஒரு டோக்கன் அட்வான்ஸ் பண்ணி டாக்குமெண்ட் வாங்கிக்கோங்க. டாக்குமெண்ட் வாங்கிட்டு லீகல் பார்க்குறதுக்காக உங்களுடைய லீகல் அட்வைஸரை கொடுங்க. உங்களுடைய லீகல் அட்வைஸர் வந்து லீகல் பார்த்துட்டு இந்த இடத்துல எந்த ஒரு வில்லங்கமும் இல்லை, தாராளமாக இந்த இடத்த வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு லீகல் ஒப்பீனியன் கொடுத்துட்டாருன்னா தயவு செஞ்சு டிலே பண்ணாமல் இமீடியட்டாக வந்து நீங்கள் பத்திரப்பதிவு பண்ணிக்கங்க. அப்புறம் இந்த பில்டிங் வந்து பார்த்திங்கன்னா சவுத் ஃபேஸிங்கில் இருக்குது. பில்டிங் பிளான் அப்ரூவ்டு இருக்குது. அதே மாதிரி பில்டிங் வந்து இடம் வந்து சிஎம்டி அப்ரூவ்டு தான். இந்த பில்டிங்க்கு வந்து தாராளமாக லோன் கிடைக்கும். எல்லாமே அப்ரூவ்டு இருக்குங்காட்டி இது வந்து பேங்க் லோன் எலிஜிபிள் ப்ராப்பர்ட்டி தாங்க. நிச்சயமாக வந்து லோன் கிடைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம யூடியூப் சேனலில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குதுன்னா தயவு செஞ்சு எங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி பேசுங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற நல்ல இடத்தோட நல்ல ப்ராப்பர்ட்டியோட அடுத்த பதிவில் சந்திப்போம்.